ஹாய் ப்ரோஸ், ஹலோ. நம்ம இப்போ வந்து போக்கிமான் யூனிட்டி தான் விளையாட போகிறோம். இப்போ மேட்ச் ஆரம்பிச்சிடலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போ நாம் வந்து ஸ்வாட் போக்கிமான் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட ஒரு 13,000 இருக்குது. இன்னும் 2,000 வந்தால் நம்ம ஸ்வாட் போக்கிமான் எடுத்துடலாம். இதை பிளான் பண்ணிட்டு மேட்ச் போகிறோம். இப்போ சார்ஜ் அதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட எந்த ஸ்கின்னும் இல்லை. நம்ம வந்து போக போக அப்கிரேட் ஆகிட்டு போயிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லியோன் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் டாப் மெம்பர்ஸ். அவங்க கூட நம்ம பேட்டில் போக போகிறோம். என்ன ஆகுன்னு தெரில. மேட்ச் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேட்ச் ஆரம்பிச்சிடலாம் கைஸ். எடுத்தோடனே ப்ளஸ் பண்ணுறேன். எடுத்தோடனே இன்ஸ்டாகிராம் ஒன்று முடிச்சிட்டாரு. நான் படிச்சுட்டு இருந்தேன், பிரச்சனை இல்லை. எனக்கு 5 ஸ்பின் கிடச்சிருக்கு. நீங்களும் மேட்ச் ஆடுறதுனா வாங்க. என் ஃப்ரெண்டு யாரும் இல்லை. இப்போ லாஸ்ட் ரைஸ் முடிச்சாச்சு. ஸ்போர்ட்டில் மிஸ்டர் நம்ம வந்து ஃப்ரூட் எடுத்துகிட்டு போயிட்டாரு. நம்ம ஹெல்த் எடுத்துகிட்டு தான் போய் அடிக்க முடியும். நம்ம கோல் போடுறதுக்கு இன்னும் வழின்னு பார்க்கலாம். இப்போ நம்மகிட்ட 12 பால் இருக்குது. இது கோல் போட்டால் நல்லா தான் இருக்கும். பேசுறதுக்கு முன்னாடி பால்லாம் கலெக்ட் பண்ணுவோம். நிறையவே இருக்குது. மேட்ச் நல்லா போய்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில். எடுத்துக்கலாம். லெவலில் வந்தால் தான் வரும். எவ்வளோ ஆயிடுச்சு? எடுத்துக்கலாம். நல்லா போய்கிட்டு இருக்கு மேட்ச். நம்மளுக்கு வீடியோ பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ரிவைவ் ஆகி வந்தாச்சு. நம்ம ரேஜ் மூல ஆட வேண்டிதான். அடுத்தது நம்ம 7வது லெவல் போனால் தான் சார்ஜாக மாற முடியும்.
முடிச்சிட்டோம். சார்ஜர் எவ்வளோ ஆயிடுச்சுப்பா கைஸ். போய் கோல் போடலான்னு இருக்கேன். சீக்கிரம் முடிக்கலாம். இப்போ லியோனோட சார்மிங் வந்துருக்கான். நமக்கு வந்து போய் போர்ஷன் எடுத்துட்டோம். ஆனால் ஹெல்த் இல்லை. ஹெல்த் மட்டும் கம்மியாக இருக்குது. ஏன்னு தெரியல. ஹெல்த் மட்டும் கம்மியாக இருக்கு. ஹெல்த் மட்டும் கம்மியாகவே இருக்கு. இப்போ நான் போய் கோல் போடலாம் கைஸ். 40 பால் இருக்குது. 40 பால் இருந்தால் இது நம்ம டெரிட்டரியா மாறிடும். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சுற்றியும் போட்டாங்க. ஒரு நிமிஷம். சீக்கிரம் வந்தால் தான் மேட்ச் முடிக்க முடியும். மேட்ச் இன்னும் 5 நிமிஷம் இருக்கும். யூனிட் 3 கிடச்சிது கைஸ். 3 எடுத்து போட்டோம். சொல்லியாச்சு. அடுத்து என்ன ஆகிறான்னு ஒன்றும் தெரியல. நம்மகிட்ட இங்கே பால் குப்பையாடி கீழே கிடச்சி. எடுத்தால் பரவாயில்ல. கீழே விழுந்துட்டோம். லாஸ்ட் ப்ரைஸ் முடிக்க வேண்டிய நேரம் கைஸ். முடிச்சாச்சு கைஸ். நம்மளுக்கு ஹெல்ப் செய்ய மிஸ்டர் மைம் வந்துருக்காரு. முடிஞ்சாச்சு. 40 கோல் போட்டோம் கைஸ். மாறிடுச்சு கைஸ். இந்த டெரிட்டரியா டெரிட்டரிக்கு இவனுங்களாம் வந்திருக்காங்க. அதெல்லாம் முடிக்க வேண்டிய நேரம். முடிச்சு தள்ளுறாங்க. என்னன்னு தெரில. இந்த பக்கம் வந்துடுவோம். சொருலாம் நினைக்கும் போது ஓட் பண்ணிட்டாங்க நம்மளை. யாராச்சும் வந்தால் பரவாயில்ல. இன்னும் 4 நிமிஷம் இருக்கு கைஸ். இது ஃபைனல் பாஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா பார்க்கவே இல்லைங்க. யாருமே நம்ம ரெக்வைஸா தான். ரெக்வைஸா வெளியே கொண்டான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் தான் முடிச்சிடலாம். லாஸ்ட் ப்ரைஸ் தான் நம்ம கொலை பண்ணிகிட்டே இருக்காங்க. நினைக்கிறேன் முடியும்னு நினைக்கிறேன். உங்களோட மைண்ட் பற்றி இருக்குது. முடிச்சிடலான்னு சொல்லிட்டா முடிச்சிட்டேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இருக்காரு ரெஜிஸ்ட்ரியில் இருக்கார். ரெஜிஸ்ட்ரியில் எடுத்து 20 பால் கிடைக்குது. ஆனால் அவங்க இருக்குது முடிச்சாதான் இருக்குது. அவங்ககிட்ட வந்து முடிச்சிட்டாங்க. நாமளாம் முடிச்சிருக்கோம். ஆனால் நிறைய பேர் அடிக்கிறாங்க நம்மளை. நம்ம டெரிட்டரியில் ஒரு கோல் பாயிண்ட் முடிச்சிட்டாங்க. நம்ம 3 கோல் பாயிண்ட் முடிச்சிருக்கோம். 4 கோல் பாயிண்ட் இருக்குது. நம்ம கார்ஷாம முடிச்சிட்டோம் கைஸ். லியோனோட சார்ஜர் முடிக்க வேண்டிய நேரம். முடிக்க முடியுமான்னு தெரில. ஆனால் போய் ட்ரை பண்ணுவோம். எங்கே தான் இருக்கான் சார்ஜர். நம்மளுக்கு சொல்லிட்டேன் கைஸ். நம்ம முடிக்க முடியுமான்னு தெரில. முடியும்னா நம்மளுக்கு எழுத்து கொஞ்சம் வரும். ஏறிக்கிட்டு இருக்கு. ஃபுல் ஃபீல் ஆயிடுச்சு கைஸ். இப்போ நம்ம சார்ஜர் போட்டு நினைக்கிறோம். போட்டு தள்ளிடலாம் கைஸ். இப்போ போட்டு தள்ளிடுச்சு கைஸ். இப்போ நம்ம ரெக்வைஸா ஃபுல் பாஸ் வந்துட்டாரு.
11 போட்டு அடித்து முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நம்ம சார்ஜர் போய் அடிக்கலாம். இல்லை சாரி கைஸ், நம்ம ரெக்வைஸாக போய் அடிக்கலாம். ரெக்வைஸாக ஹைட் கம்மியாகிடுச்சு. முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டோம் கைஸ். இல்லை கைஸ், இன்னும் முடிக்கல. பால் ஃபுல்லாக கொட்டி கிடக்கு. ரெக்வைஸாக எங்கே போனான்னு தெரில. யார் முடிச்சான்னு தெரியும். ரெக்வைஸா நிறைய பேர் சேர்ந்து முடிச்சிருக்காங்க. பழி வாங்கணும். இப்போ உங்களுக்கு ஃபீலாகிட்டு கைஸ். போய் பழி வாங்க வேண்டிய நேரம் கைஸ். பழி வாங்க வேண்டிய நேரம் கைஸ். இப்போ பழி வாங்கிடலாம். பழி வாங்கினீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டோம் கைஸ். தூக்கி சொருவிட்டோம். சாரி மறுபடியும் முடிச்சிட்டாங்க கைஸ். நம்மளை இந்த மேட்ச் சரியில்லை. தோக்கிற நிலைமையில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெயிச்சிருவோமான்னு தெரில. அவங்களும் நம்ம 3 கோல் போயிட்டு முடிச்சிட்டாங்க. 3 பேர் தேதியை அவங்ககிட்ட இன்னும் ஒரு பேர் தேதி இருக்குது. அவங்ககிட்ட இன்னும் ஒரு பேர் தேதி இருக்குது. அப்படி வந்துட்டாங்க கைஸ். இங்கே எல்லோரும் இந்த கோல் பேர் தேதி எல்லோரும் வந்து கோல் போட்டாங்க கைஸ். என்ன ஆகும்னு தெரில. எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. எங்கே இருக்காங்கன்னு தெரில. எல்லாம் அவங்க கோல் சைடு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். இல்லை கைஸ், இங்கே தான் இருக்காங்க. முடிவு கைஸ். நம்மளையும் முடிச்சிட்டாங்க. மேட்ச் முடிஞ்சிருச்சு கைஸ். இப்போ நம்ம வின் ஆகிட்டுமா இல்லையான்னு பார்க்கலாம். வின் ஆகிட்டுமா இல்லையா? நோ கைஸ், நம்ம தோத்துட்டோம். அடுத்த மேட்சில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விதைப்படுவது உங்கள் ஃபேமிலியில் ஒருவன்.